எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோன்றா நம்ம இப்போ சொல்கிறோம் பாருங்கள். இப்போ வந்து நம்ம எப்பயுமே வந்து வெறும் கலக்காய் இஞ்சி பூண்டு போட்டு நம்ம சட்னி வைப்போம். இப்போ பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இது டிஃப்ரெண்ட் டைப்பு. இது தஞ்சாவூர் சைட்லேருந்து நம்ம வந்து பார்த்துட்டு பண்ணுற சட்னி. இதுக்கு தேவையானது வந்து வேர்க்கடலை ஒரு 150 எடுத்துக்கங்க. வேர்க்கடலை நிறைய பேர் இருந்தாங்கன்னா 150 இல்லை, கம்மியாக இருந்தாங்கன்னா 50 கிராம் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் 3 மிளகாய் எடுத்துக்கிறேன், ப்ளஸ் வந்து ஒரு பூண்டு ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். ஒரு 5 தக்காளி, என்கிட்ட குட்டி தக்காளியாக இருக்கிறதுனால நான் 5 தக்காளி எடுத்துருக்கிறேன், 6 தக்காளி எடுத்துருக்கிறேன். அப்படி சப்போஸ் உங்ககிட்ட பெருசாக இருந்துச்சுன்னா 2 எடுத்துக்கங்க. நான் வெங்காயத்தை வந்து ஒரு 3 வெங்காயம் எடுத்துருக்கேன், சின்ன வெங்காயம்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இப்போ மாவு வச்சுக்கிறோம், தோசை மாவு வச்சுருக்கிறோம் நம்ம, ப்ளஸ் சப்பாத்தி மாவும் வச்சுருக்கிறோம் நம்ம. இப்போ ப்ளஸ் இப்போ வந்து புதினாவும் நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். ஸோ நம்ம எப்படி ஹவு டு ப்ரிப்பேர் பார்க்கலாமா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போது நம்மளுக்கு தேவையானது நம்ம கேஸ் பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிட்டோம். நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு நம்ம இப்போ தேவையானதில் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்படியே நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் லைனில். நம்ம இப்போ தஞ்சாவூர் ஸ்பெஷல் சட்னி, தோசை ப்ளஸ் சப்பாத்தி ஹவு டு ப்ரிப்பேர் நம்ம இப்போ பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருளை நான் காமிச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து எக் மசாலா பண்ணுவோம். நம்ம அதையும் காமிக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், இதை ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அப்படியே லைனில் வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு அப்போ தான் தெரியும். நம்ம ஆட் பண்ணிட்டோம். நான் இப்போ வந்து 3 மிளகா சொன்னேன்ல, 3 காஞ்ச மிளகா ப்ளஸ் ஒரு சில்லி ப்ளஸ் வந்து பூண்டு, நான் ஒரு சூறு புளி, ஆனியன், இதை ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு ட்ராப் தான் போட்டேன் நான் ஆயில் ஜாஸ்தியாக போடல நான். பாருங்க, நம்ம ஆயில் இல்லாமல் நம்ம ட்ரை ஃப்ரை பண்ணின்னு இருக்கிறோம். பாருங்க காய்ஸ், இப்போ வந்து நம்ம ஆயில் ஆட் பண்ணிட்டோம். கொஞ்சம் நான் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கி வரட்டும். நம்ம இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் ஈரப்பதத்தோடு இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நான் ஒரு கை புதினா போடுறேன். நம்ம இதில் ஜிஞ்சர் போட போகிறது இல்லை, ஜிஞ்சர் இல்லாமல் தான் இது பண்ணுறோம் நம்ம. ஒரு சில்லி, ஒரு காஞ்ச மிளகா 3, ஒரு புல் பூண்டு 1, 2 வெங்காயம், 2 தக்காளி. ஓகே, இவ்வளோ தான். இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். நம்ம இப்போ வந்து இது கொஞ்சம் அப்படியே ஃப்ரை ஆகட்டும். நம்ம அதுக்குள்ளே பக்கத்தில் பேனல் வச்சிடலாம். அதில் வந்து நம்ம இப்போ வேர்க்கடலை போடலாம். இப்போ நம்ம அதில் போடலாம். இப்போ நம்ம இதில் வந்து இப்போ நம்ம தோசை போடுற தவாலே வந்து நான் கொஞ்சம் வேர்க்கடலையை போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். ஏன்னா அது ஆயில் இல்லாமல் பண்ணலாம், அதுக்கு தான். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்து தோசை தவா வச்சுட்டோம் மேலே. இப்போ இது ஃப்ரை ஆகி இருக்குது. நம்ம ஒரு சூர் மட்டும்தான் போட்டோம், புளி இவ்வளோ தான். இது இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க கைஸ், நம்ம தக்காளி ஆட் பண்ணிட்டோம். இது வந்து நல்லா நம்மளுக்கு ட்ரை ஆகணும், நல்லா அது மேஷ் ஆகிட்டு நல்லா வரணும். நம்ம அதுக்கு சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தவா நம்மளது சூடாயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ சால்ட்டு தேவையானது நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் கல் உப்பு போடுறேன், நீங்கள் சால்ட்டு கூட போட்டுக்கலாம், எப்படி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இது டிஃப்ரெண்ட் டைப்பு. இது நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக எனக்கு சொல்லணும். இப்போ வந்து நான் இதில் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். இது அதிலே ஃப்ரை ஆகிடும். இப்போ நம்ம ரெண்டுத்தையும் ஒரே பேனலில், இப்போ 2 கேஸ்லேயும் நம்ம வச்சுட்டோம். ஸோ நம்ம இப்போ வந்து
இதில் நம்ம சால்ட் ஆட் பண்ணிட்டோம். இது கொஞ்சம் அப்படி ட்ரை ஆகட்டும். இப்போ பாருங்கள் நல்லா எப்படி கலர்ஃபுல்லாக மாறி இருக்குது. அதை மாறட்டும். நம்ம இதுக்குள்ளே இது பாருங்கள், இது ஃப்ரை ஆகிருக்குது. கேஸ் ஆனில் இருக்குது. இதில் பாருங்கள் ஆயில் வந்துன்னே இருக்குது. இது கொஞ்சம் ஃப்ரை ஆனோடனே நம்ம இந்த வேர்க்கடலை ஃப்ரை ஆனோடனே இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிடலாம். கிரைண்ட் பண்ணிட்டு நம்ம ரொட்டி அண்டு தோசை போட ஆரம்பிச்சிடலாம். இது பாருங்கள் கொஞ்சம் ஃப்ரை ஆகிருக்குது. இது ஸ்கின் அவுட் பண்ணுறதுக்காக தான் செப்பரேட்டாக பண்ணுறது. இல்லைனா அது கூட போடலாம். ஆனால் இருந்தாலும் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால தான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் மாற்றிட்டேன் நான். பாருங்க गाइस எப்படி வந்துருச்சு. நல்லா ட்ரை ஃப்ரையாக வந்துருச்சு பாருங்கள். இவ்வளோ தான் நம்மளுக்கு. இது இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இது பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. இது பாருங்கள் வேர்க்கடலை நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் பாருங்கள். இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சு. மேஷ் பண்ண வேண்டிய கூட அவசியம் இல்லை. அது மிக்சியில் அரைஞ்சிடும் இல்லையா. இப்போ நம்ம வந்து இப்போ பாருங்கள் இதில் ஃப்ரை பண்ணிவிட்டு இப்படியே போட்டோம். ஃப்ரை பண்ணிட்டு இப்போ நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணிட்டோம். ஃப்ரை பண்ணிட்டு நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ இவ்வளோ தாங்க நம்ம சட்னி. இப்போ நான் மிக்ஸி கொடுத்து சட்னி பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இவ்வளோ தாங்க. நம்ம என்னென்ன ஆட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும்ல ஆல்ரெடி. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறின உடனே நான் மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இவ்வளோதான். ஜாருக்கு மாற்றிடலாம். வச்சு எடுத்துன்னு வந்துட்டோம். சட்னி நம்மளது ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம். இப்போ சட்னி நம்மளது ரெடி ஆயிடுச்சு. இப்போ சட்னி நம்ம தாளிச்சிடலாம். இப்போ வேறு கப்பில் மாற்றிட்டு நம்ம தாளிச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம போகலாம். இப்போ தோசை எப்படி ஹவு டு ப்ரிப்பேர் தோசை அண்ட் ரொட்டி. ஓகே இப்போ நம்ம சப்பாத்தி வந்து நெக்ஸ்ட் வச்சுக்கலாம். இப்போ நம்ம தோசைக்கு போயிடலாம். இப்போ வந்து நான் முட்டை எடுத்துக்கினேன். இப்போ நான் 2 எக்கு எடுத்துருக்கேன். இப்போ மாவு வச்சுருக்கேன். ஓகே இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் ஆயிடுச்சு கேஸு. இப்போ நம்ம வந்து இங்கே பாருங்கள் நம்ம எக்கை உடச்சி ஊற்றிட்டோம். நம்ம மேஷ் பண்ணிக்கலாம். லைட்டாக சால்ட் போட்டுக்கலாம். ஒரு சூர் சால்ட் போட்டுக்கலாம். கொஞ்சமாக நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம தோசை மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தோசை மாவு நீங்கள் நினைக்கிறது தப்பு. ஸோ நம்ம இப்போ பண்ண போகிறது ஃபஸ்ட் எக். ஓகே, இப்போ நம்ம இதில் மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதுக்கு மேலே எக் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆயில் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் நம்ம தோசை எந்த லெவலில் வந்திருக்குன்னு. இப்போ பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகுது. ஸோ நம்ம திருப்பி பார்க்கலாம். நம்ம திருப்பிடலாம் தோசையை. இப்போ பாருங்கள் நம்ம முட்டை தோசை ரெடி, வெரி டேஸ்டி. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா சட்னி போடுமா அந்த கப்பில். இவ்வளோதான். இப்போ பாருங்கள் நான் திருப்பி போடுறேன் பாருங்கள் தோசையை. இப்போ நம்ம திருப்பிடலாம். நெக்ஸ்ட் தோசை பாருங்கள் ஃபுல் வெரி சூப்பராக வந்துக்குது பாருங்கள். இது நம்ம முட்டை தோசை இப்படி தான் வரும். ஓகே, நம்ம மடிக்கிடலாம். அப்போ நம்ம நெக்ஸ்ட் தோசைக்கு போகலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசை போடலாம். இப்போ நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சால்ட்டு அதுலேயே உப்பு எல்லாமே ஆட் பண்ணிட்டோம்ல, மிளகாத்தூள்லாம். இப்போ கொஞ்ச நேரம் ஆகட்டும். இப்போ பாருங்க கைஸ், நம்ம தோசை திருப்பி பார்ப்போம். போட்டது வந்து நல்லா வந்துச்சு. ரெண்டாவது வந்து கொஞ்சம் உடச்சிக்கிச்சு, தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ நம்ம மூணாவதாக போடுறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்துடலாம் பாருங்கள். இப்போ நான் ஊற்றிட்டேன், முட்டையும் போட்டுட்டேன். இப்போ கொஞ்ச நேரம் பொறுத்து நம்ம எடுக்கும் போது பார்க்கலாம். கைஸ் இப்போ பாருங்கள், தேர்ட் ஒன் நம்மளுக்கு நல்லா வந்துருச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து அதே மாதிரி ட்ரை பண்ணலாம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். தோசை நம்மளுக்கு ஆயில் போடாமல் போட்டுக்கிறோம். ட்ரையாக பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா வந்துருக்கு பாருங்கள். இப்போ நம்ம திருப்பிக்கலாம் தோசையை திருப்பிக்கலாம். பாருங்கள் ஃப்ளாட்டாக நல்லா வந்திருக்குது. நம்ம ஆல்ரெடி போட்ட தோசை இருக்குது. இங்கே நம்ம சட்னி ஆட் பண்ணிட்டோம். இப்போ இந்த தோசையை நம்ம எடுத்து போட்டு பார்க்கலாம். பாருங்க காய்ஸ், நம்ம திருப்பிட்டோம் தோசையை. இப்போ நம்ம வந்து இதில் என்னென்ன ஆட் பண்ணிக்கிறோம், உப்பு, மிளகாத்தூள், மாவு, அவ்வளோதான். இங்கே பாருங்கள் அவ்வளோதான். இது தஞ்சாவூர் தோசை நம்மளது ரெடி. இதை பாருங்கள், சட்னி தோசை ரெடி, வெரி டேஸ்டி ஃபுட்.
பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு நம்மளுது. இப்போ பாருங்க காய்ஸ், நம்ம சப்பாத்தி போடுறோம். இப்போ நம்ம ரொட்டி உருட்டிட்டோம். இப்போ நம்ம அதே பேனலில் வந்து நம்ம ரொட்டியை போட்டோம். பாருங்க எவ்வளோ, பாருங்க எவ்வளோ அழகாக எப்படி வந்திருக்குன்னு. நம்ம திருப்பிக்கலாம். பாருங்க நம்ம திருப்பிக்கலாம். இப்போ பாருங்க, இப்போ பாருங்க காய்ஸ், இப்போ நல்லா வருது, உப்பி வருது பாருங்க நம்மளுக்கு. இப்போ நம்மளுக்கு நல்லா உப்பி வந்துருச்சு பாருங்க. இப்போ நம்ம ஆயில் போடலாம். இப்போ நம்ம இந்த சைட்லாம் வந்து கொஞ்சம் வந்து ப்ரெஸ் பண்ணி விடணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த இது வந்து இருக்கும் பாருங்கள். இப்போ நம்ம வந்து தோசை திருப்பி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து ப்ரெஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாருங்கள் ஆயில் ஆட் பண்ணுறேன் நான். நம்ம இதையும் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இதில் என்ன பண்ண போகிறோன்னா, இதில் ஒரு இப்போ இந்த பாருங்கள் 3 கேப் வருது இல்லையா, 3 கேப் வருது. ஸோ நம்ம இதில் வந்து எக் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம திருப்பிக்கலாம். இப்போ நல்லா ட்ரை ஆகட்டும். நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க காய்ஸ், இப்போ நம்ம ஆட் பண்ணிட்டோம். எக்கு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து திருப்பிட்டு இப்போது நம்ம 3 லேயர் ரொட்டி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எக்கு நல்லா வெந்திருக்கு. ஓகே, நம்ம பாருங்கள் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு தோசையும் ரெடி, சப்பாத்தி ரெடி. தஞ்சாவூர் சைடு நம்ம ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரேஷ்மா 786. தேங்க்யூ, பபாய்.